welcome to Tea Bites. இன்னைக்கு என்ன ரியாக்ஷன் வீடியோ பார்க்க போறோம்னா எஸ் கூலி படத்துல இருந்து பவர் ஹவுஸ் ஒஃபிஷியல் லிரிக் வீடியோ தான் பார்க்க போறோம். ஸோ டிலே பண்ணாம பார்த்துடலாம், அதுக்கப்புறம் மற்றதை பத்தி பேசுவோம். மதிரட்டுமே விசில் பறக்கட்டுமே now கரங்கள் வசரட்டுமே தேக்கோ அழகு மொத்தமே now குழந்தை சிரிப்புள்ள பேசுதா இமயமல்ல போல மாசுதா மனச பறிக்கிற கிரேசுதா ஜெலசி ஒன்ன பத்தி பேசுதா கூலி பவர் ஹவுஸ் எனக்கும் குறையாத மவுசே சுயம்பு சரித்திரம் பாருடா சிரிக்கும் எரி நல்லதானடா பவர் ஹவுஸ் காந்த கண்ணு ரெண்டு ரவுஸ் ஒவ்வொரு இடத்துகளுக்கும் பெருசுகளுக்கும் பொருசுகளுக்கும் மாமரனுக்கும் குமரிகளுக்கும் பவர் ஹவுஸ் காந்த கண்ணு ரெண்டு ரவுஸ் ஒவ்வொரு இடத்துகளுக்கும் பெருசுகளுக்கும் பொருசுகளுக்கும் மாமரனுக்கும் குமரிகளுக்கும் தலை பையரங்கட்டுமே சரித்தம் எழுதட்டுமே மலைகள் ஒதுங்கட்டுமே உலகம் உணரட்டுமே அரங்கம் அதிரட்டுமே சில்லு பறக்கட்டுமே கரங்கள் வசரட்டுமே அழுத்து மொத்தமே And yes, அதுதான் பவர் ஹவுஸ் சாங் ஃப்ரம் கூலி, composed by Anirudh and lyric by அறிவு and vocals by அறிவு and Anirudh. எனக்கு இந்த பாட்டில் என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் அந்த இலசுகளுக்கும் பெருசுகளுக்கும் அந்த வீட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எஸ் அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே சூப்பர் ஸ்டாரை பிடிக்கும். இந்த விஷயம் இப்படி ஒரு ஆளுக்கு மாஸ் பிடிக்கும், ஒரு ஆளுக்கு அவரோட ஸ்டைல் பிடிக்கும், அந்தந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குக்குள்ள. ஸோ இந்த பாட்டு லைக் எப்படின்னா, இதுக்கு முன்னுக்கு நம்ம ஒரு 2 பாட்டு கேட்டிருந்தோம் இல்லையா, அந்த பாட்டோட கம்பேர் பண்ண இது ஒரு மாதிரி மாஸா அப்படி ஒரு மாதிரி ஃபயரா அப்படி இருந்துச்சு. எனக்கு என்னமோ இந்த பாட்டும் ரொம்ப நல்லா இருக்கு. இது ஒரு மாதிரி வைப் கொடுக்குது, சூப்பர் ஸ்டார் வைப் கொடுக்குது. இதுக்கு முன்னுக்கு இருந்ததும் லைக் மோனிகா இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஜானர், அண்ட் அதுக்கு முன்னுக்கு இருந்ததும் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஜானர். பட் ஆனால் இந்த அளவுக்கு வைப் கொடுத்துச்சான்னு கேட்டால் எனக்கு தெரியல. எனக்கு என்னமோ இந்த பவர் ஹவுஸ் பிடிச்சிருக்கு. பர்சனலாக எனக்கு பவர் ஹவுஸ் பிடிச்சிருக்கு.
ஒரு ஒரு படத்துலையும், சூப்பர் ஸ்டார் படத்துலையும் ஒரு பாட்டை அவருக்காகவே எழுதின மாதிரி இருக்கும். எனக்கு என்னமோ பர்சனலி இந்த பாட்டு வந்துட்டு பவர் ஹவுஸ் வந்துட்டு அவருக்காக தான் எழுதியிருக்காங்க. ஆனால் வந்துட்டு மற்ற பாட்டுலேயும் வந்துட்டு சில சில சாயல்கள் இருந்துச்சு. ஆனால் வந்துட்டு இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவருக்காக தான் எழுதியிருக்காங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீலாக இருந்துச்சு. ஸோ நவ் த கூலி இஸ் கம்ப்ளீட்டட் இல்லை ஃபார் மீ. சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அண்ட் சேம் டைம் நம்ம லோகேஷ் கனகராஜ் ஃபேன்ஸ் முதற்கொண்டு ஐம் ஈகர்லி வெயிட்டிங் டு சி. ஸோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எப்படியாச்சும் போய் பார்த்துடணுன்ட்டுன்னு நான் அப்படியே தேடிக்கிட்டு இருக்கேன், எங்கே போய் எப்படி போயிட்டு டிக்கெட் புக் பண்ணுறதுன்னு தெரியாமல். ஆனால் இந்த தடவை எப்படியாச்சும் லோகேஷ்காக நான் போயிட்டு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க போகிறேன். ஐம் ஸோ எக்ஸைட்டட். ஏன்னா சூப்பர் ஸ்டார்ன்றது ஒரு பிரம்மாண்டம், லோகேஷ்ன்றது ஒரு பிரம்மாண்டம். அது ரெண்டு இணைப்புல அந்த பிரம்மாண்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுல ஐம் ஈகர்லி வெயிட்டிங். இது எல்சியூவா இல்லை இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஜானரான கதையா அப்படின்றது இன்னும் ரொம்ப சஸ்பென்ஸாக வச்சுக்கிட்டே போகிறாரு. யார் யார் இருக்கா அப்படின்றது இன்னும் தெரியல. ஆனால் காசு இன்னும் நிறைய பேர் இருக்காங்கன்றது மட்டும் தெரியும். மெயினானது யாருன்னு நமக்கு ஓப்பனாக தெரிஞ்சிருச்சு. இதில் இன்னும் யார் யார் இருக்கான்றதுன்னு தெரில. ஸோ யா 14 ஆகஸ்ட் வெயிட் பண்ணிட்டு பார்க்கணும். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு இந்த ரியாக்ஷன் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை நான் அடுத்த ரியாக்ஷன் வீடியோவில் பார்க்குறேன். பை.